மாங்காய் தேங்காய் துவையலுங்க. இந்த துவையல் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க, வதக்குற வேலையும் இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். வச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ காம்போட இந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு மாங்காய். கொஞ்சமாக நான் வெந்நீர், ஆற வச்ச வெந்நீர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ ஒரு 90% அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பெல்லாம் நல்லா செவுக்க வறுபடணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் துருவிய இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு இருக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வாட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற துவையில சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ புளிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாங்காய் துருவி சேர்த்துக்கலாம். மாங்காய் தேங்காய் துவையலுங்க. இந்த துவையல் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க, வதக்குற வேலையும் இல்லை.